வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய படத்தினுடைய தயாரிப்பாளர் லோகேஷ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எனக்கு பழக்கம்னு நினைக்கிறேன். எத்தனையோ இளைஞர்கள், அதாவது முகம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் கோடம்பாக்கத்தினுடைய தெருக்களில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வேணா முகம் தெரியாதவர்களாக இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த சினிமா அவங்கள ஒரே இரவில் அவங்களை மிகப்பெரிய இந்த தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவங்க ஆக்கிடுது. அதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு மாயா ஜாலம். அதுல லோகேஷ் நான் 10 வருஷமாவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஒரு மனிதன் எதையாவது ஒண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா முயற்சி தான், அதாவது வெற்றி தோல்வியை விட முயற்சி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்பது போல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாப்ல. அந்த முயற்சியினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இந்த படத்தினுடைய பூஜையை நான் பார்க்கிறேன். குறிப்பா இந்த படத்தினுடைய டைட்டில் சாத்தான் சைக்கிளில் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற மாபெரும் காவியத்தை படைத்த கலீல் ஜிப்ரான், உலகத்தினுடைய மாபெரும் காவியம் சாத்தான் வேதம் ஓதுகிற புத்தகம். அந்த புத்தகம் ஒரு சாத்தானும் ஒரு பாதிரியாரும் உரையாடல் தான் அந்த கதை. 2 பேரும் யார், அதாவது அந்த சாத்தான் என்ன சொல்லணும் அந்த பாதிரியார்கிட்ட, நான் இல்லை என்றால் கடவுள் இல்லை, அதனால என்னை காப்பாத்து. சாத்தான் சாவு பழிக்க கிடைக்குது. ஒரு பாதிரியார் அவர் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த பாதிரியார்கிட்ட அந்த சாத்தான் சொல்லும், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன், என்ன நீ காப்பாத்தணும் அப்படின்ட்டு. அந்த பாதிரியார் சொல்லுவாரு, உங்களை எல்லாம் கொல்றதுக்கு தானே நான் தேவன்கிட்ட நாங்க வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவரு காப்பாற்ற முடியாதுன்னு. அப்ப அந்த சாத்தான் அவர்கிட்ட சொல்லுவோம், நீ என்னை காப்பாத்தாம போயிடலாம், ஆனா நான் செத்துட்டேன்னா உனக்கு வேலை இல்லாம போயிடும் அந்த பாதிரியார்ட்ட சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா அப்ப அதை சொல்லிட்டு வர்றதுதான் கதை. ஏனென்றால் சாத்தான் இல்லை என்றால் கடவுள் இந்த உலகத்தில் இல்லை, கடவுள் இல்லை என்றால் பாதிரியார் உங்களுக்கு வேலை போயிடும். ஏன்னா இவனும் கடவுளை கும்பிட மாட்டான். இவங்களுக்கு பயந்துகிட்டு தான் மனிதர்கள் கடவுளை கும்பிடுறாங்க. நான் செத்துட்டேன்னா யாரும் கடவுள்கிட்டே வரமாட்டான், கடவுள்கிட்ட வரலன்னா அவன் வேலை போயிடும். இதுதான் சொல்றது. இது ரொம்ப டீட்டெயிலாவும் அழகாவும் கலீல் ஜிப்ரான் சொல்லியிருப்பாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாகவும் அது வெளியில வரும்போது பெருசாகவும் இருக்கும். அப்படி இந்த படம் அமையணும். இந்த ஆரம்பத்தை இங்க பாருங்க, லட்சியம் ஒண்ணு, குறிக்கோள் ஒண்ணு. என்ன, நீங்க ஒரு குறிக்கோள் இந்த படம் எடுக்கிறது, லட்சியம் மிகப்பெரிய வெற்றியை அடையிறதா நீங்க மனசுல வச்சுக்கணும். எப்போதுமே ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் சாதாரணம். அதை நீங்க மிக கவனத்தோடு, ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் ஆரம்பிக்கிறாங்க, அதையெல்லாம் முடித்து அதை திரைக்கு கொண்டு வர்றதுங்கிறத நீங்க உங்களுடைய லட்சியமா வச்சுக்கணும், குறிக்கோளா வச்சுக்கணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஆரம்பிச்சிட்டேன் சார், மகிழ்ச்சி ஆயிடுச்சு சார். அது கிடையாது. ஏன்னா புதியவர்கள் எப்போதுமே இந்த உலகம் புதியவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் தந்தது புதியவர்கள் தான். குறிப்பா அருண் சார் சூப்பர் குட்ல இருந்து பழக்கம். சூப்பர் குட் சௌத்ரி சார் தான் கிட்டத்தட்ட ஒரு 60 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மாபெரும் ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு தமிழ் சினிமாவே மிகப்பெரிய விழா எடுக்கணும். அவ்வளவு புதியவர்களை அவரை அறிமுகப்படுத்தினவர் மாபெரும் ஒரு தயாரிப்பாளர். அவர் மாதிரி இனிமே ஒருத்தர் வர்றது கஷ்டம். அப்படி ஒரு தயாரிப்பாளர் சௌத்ரி சாரு. அவரை இந்த தமிழ் சினிமா கொண்டாடல. அங்கிருந்து எனக்கு அருண் சார் பழக்கம். அதனால அருண் சாருக்கு தெரியும். அருண் சார் இந்த டீமினுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதால இந்த இளைஞர்களுக்கு அவர் சிறந்த வழிகாட்டியா இருந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் நீங்க பண்ணணும். மீடியா இந்த மாதிரி புதியவர்களை அவங்கள அடிக்கடி நீங்க உற்சாகப்படுத்தி இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமா ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன். புதிய இயக்குனர், புதிய அந்த ஹீரோயின்ஸ், இதுல நடிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கார்த்தி என்னை ரொம்ப நாளா பழக்கம். கார்த்தி கடுமையான ஒரு உழைப்பாளி, மக்கள் தொடர்பாளர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக தயாரிப்பாளர் தேவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களோடு நாங்கள் கலந்து கொள்வதும் எங்களோடு நீங்கள் வந்து எங்கள் வாழ்த்துவதும் ரொம்ப 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 அருமையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாக விஜய் லோகேஷ் பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் என்னுடைய படம் ஓமியான் பிக்சர்ஸ் லக்கா மாட்டிக்கிச்சி படத்தோட இயக்குனர். அவர் அந்த படம் விரைவில் வரவேற்கிறது. இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த படம் வெளியே வர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் பெரும் மகிழ்ச்சியாக அடைகிறது. அதை விட என்னோட படத்தில் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ண மேடம் செல்வி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஒர்க் டெடிகேஷன் வந்து அவ்வளவு ஒரு நான் நேரிலே பார்த்தேன். என்னோட படத்துல 4 சாங் 3 சாங் பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான கோணத்துல அங்க அணுகி பண்ணிட்டு என் தயாரிப்பாளர் என்னை ரொம்ப முயற்சிகள் ஆளாக்கியிருக்காங்க. படம் நல்லா வரும், சாங்ஸும் நல்லா ஹிட் ஆயிருக்கும். அவரோட மியூசிக் டைரக்டரும் நரேஷ் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மிக அருமையாக அந்த படத்தை தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த செல்வி மேடம் இன்னைக்கு டைரக்டரா வர்றது நான் ரொம்ப 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 பெருமைப்படுத்தினேன். ஃபேமிலியில ஒருத்தர நான் அவங்களை பாக்குறேன் எப்பவுமே. அதுபோல என்னோட அருமை நான் நண்பர்னு சொல்றேன், எனக்கு தம்பின்னு சொல்றேன் இயக்குனர் விஜய் லோகேஷ் அவர்கள். தன்மைன்னா அப்படி தன்மையும் பொறுமை நிறைந்த ஒரே ஆளுன்னா நம்ம தம்பி லோகேஷ் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும். எனக்கு குறைவான காலத்துல நான் பழகி இருந்தாலும் ஏதோ 20 வருஷம் காலம் பழகின மாதிரி எனக்கு ஒரு நட்பு ரீதியா எனக்கு அவ்வளோ என்னோட படத்துக்கு அவ்வளோ எனக்கு கோஆபரேஷன் பண்ணி கொடுத்து என் படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் வரும் இந்த படத்துக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த தருணத்தில் இந்த படம் வெற்றி அடைய எனக்கு பெரிதும் வாழ்த்துகிறேன். அது மட்டும் கதாநாயகி தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்குமே இந்த படத்துக்கு ஒன்றிணைந்து செயல்பட்டு படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் ரங்கா மாஸ்டரோட மூலியமா தான் என்னோட அவருக்கு தெரியும். அவரும் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோட இந்த படத்தை நல்லா முடிச்சு கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோட தான் இந்த படம் நல்லா வெளியே வர இருக்கணும். விரைவில் வெளியே வந்து வாழ்த்து பெற வேண்டும் மகிழ்ச்சியோட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக படத்தின் இயக்குனர் ஸ்ரீ செல்வி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன். ஸோ சைத்தான் சைக்கிள்ல வருது. ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபரா பண்ணிட்டேன். அப்போ எதுவும் தெரியல. இப்போ எல்லாருக்கும் வர்றது தானே, அந்த நர்வ்ஸ் இருக்கு. பெரியவங்க எல்லாருமே என்ன வாழ்த்தி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பேக் போனா இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார், அருண் சார், லக்கமாடி சி ப்ரொடியூசர் தேவகுமார் சார், சுப்பிரமணிய சிவா சார் அண்ட் விஜய் லோகேஷ் சார், தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பு வந்து என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் அதை சக்சஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒர்க்கை தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் இப்போ வரைக்குமே நான் இந்த சினிஃபீல்ட்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன வந்து வெளியில இதுதான் ரொம்ப அதிகமா தெரிய வருவேன்னு நினைக்கிறேன். சோ அந்த விஷயத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா இந்த நம்பிக்கை கண்டிப்பா முயற்சியா நான் எடுத்துக்கிட்டு டெஃபினட்டா மக்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு மூவியை கொடுப்பேன்றது நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அந்த திரைக்கதை வசனம் எல்லாமே விஜய் லோகேஷ் சார் தான். டைரக்ஷன் நான் பண்றேன். இது படிப்படியா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அடுத்த படமும் நல்லபடியா பண்ணுவோம் அப்படின்றது நம்பிக்கை. தேங்க்யூ சோ மச். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக படத்தின் நாயகி ஜனனி அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சைத்தான் சைக்கிள்ல வருது இந்த படத்தோட பூஜை ரொம்ப சிறப்பாவே நடந்திருக்கு. படமும் கண்டிப்பா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக படத்தின் மற்றும் ஒரு நாயகி தர்ஷினி அவர்களை உங்களோடு ஓரிரு வார்த்தை பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். படத்தோட பூஜை ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. அதே போல படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி எல்லாரும் நல்ல வரவேற்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கும் இது முதல் படம். என்னை நம்பி இது கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், அருண் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். திரு தர்ஷன் அவர்களை உங்களோடு ஓரிரு வார்த்தை உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்க வந்திருக்கோம் விஐபிஸ் எல்லாம், டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அருண் சார், தேவகுமார் சார், சுப்பிரமணியம் சிவா சார், டைரக்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லாம் வந்திருக்காரு. பே கிருஷ்ணா அண்ணன், நம்ம கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த காலை பொழுதுல அழகா வந்து நீங்க இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொன்னா, விஜய் லோகேஷ் சார் எனது ஒரு 15-20 வருட கால நண்பர் சார். அவரு கடின உழைப்பு. சுப்பிரமணியம் சிவா சார் எப்படி சொன்னாரோ டைரக்டர் சார், அவ்வளோ உழைப்பு. ஒரு எல்லாருக்கிட்டையும் பழகும் விதமாகட்டும். அவர் கதை சொன்னாரு வச்சுங்களேன், உண்மையிலேயே சொல்றேன், எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அவ்வளோ கதையில வந்து சொல்ற கேளுங்க, ஒரு கதை சொல்ற அவ்வளவு பிடிக்கும். டக்குன்னு நல்லா இருக்க பண்ணலாமே அப்படின்ட்டு. அவரோட கதைகள் பெரும்பாலும் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நிறைய கதைகள் நல்லா இருக்கும். சோ நாங்க வந்து எப்படின்னா, லக்கா மாட்டிக்கிச்சின்னு இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். ராஜேஷ் சார் சன்னு தீபக்னு பண்ணியிருக்காரு. அதுல ப்ரொடியூசர் வந்து தேவகுமார் சார், அவர் தான் ப்ரொடியூசர், தயாரிப்பு பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸலண்டா அந்த படம் காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இதுல வந்து அருமையா வந்திருக்கு. ஸோ சாங்கு சொன்ன மாதிரி மேடம் வந்து கலக்கிட்டாங்க, எங்களெல்லாம் ஆட வச்சிருக்காங்க அதுல. ஸோ ஒரு சாதாரண ஆட்கள் எங்களை நல்ல ஒரு சூப்பரா வந்து ப்ரொமோட் பண்ணி டான்ஸ் பண்ணி எக்ஸலண்டா வந்திருக்குங்க. எல்லா சாங்குமே, படமே அவ்வளவு காமெடியா இருக்கும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. ஸோ இது முடிஞ்சு வெளியில வரும், படங்கள் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தை வந்து விஜய் லோகேஷ் சார் வந்து தயாரிக்கிறாரு. ஸோ கல்யாண் சார், நம்ம அருண் சாரு பாருங்க அங்க மறைஞ்சிருக்காரு, வரமாட்டாரு, திரைக்கு பின்னால் இருக்காரு அவரு. ஸோ ஆன் ஸ்கிரீன்ல வரமாட்டாரு. ஸோ இருந்தாலும் அவரு ஃபுல் சப்போர்ட்லயும் கல்யாண் சாரு, அருண் சாரு எல்லாரோட இதுலயும் இந்த படம் வந்து பெரிய லெவல்ல சைத்தான் சைக்கிள்ல வருது. அதோட போஸ்டர் டிசைன் பாத்தீங்கன்னாவே தெரியும். சும்மா ஹாலிவுட் ரேஞ்சில வந்து சும்மா டயர்ல வந்து ஒரு மொட்டை அடி பறந்து வர மாதிரி நெருப்பு தீயோட. ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி நெருப்பு தீயா காமெடி இருக்கும். அவ்வளவு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஜானர் படம். ஸோ இந்த படம் வந்து மிக சிறந்த வெற்றி படமா இயக்குனர் செல்வி மேடம் அழகா பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்களோட டேக்கிங் சென்ஸ் எல்லாம் வந்து நாங்க சாங்ஸ்லயே பார்த்துட்டோம். எக்ஸலண்டா பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. சோ இந்த படத்தை அருமையா எடுப்பாங்கன்றது 100% நம்பிக்கை. சோ வரும் மிக சிறந்த வெற்றி படமா அமைய அனைவருக்கும் இந்த டீம் சார்பா நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்திருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டீம் எஃபெக்டா இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் நம்ம லோகேஷ் ப்ரோ, அதே மாதிரி தான் ஸ்ரீ சிஸ்டரும். ஸோ இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா, மற்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இதுல நல்லாவே ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த படமும் நல்லபடியா வரும் கண்டிப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு ஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சூர்யா அவர்களை உங்களோடு ஒரு வார்த்தை உரையாற்ற அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் நல்லபடியா வரணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். கர்லின் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு சூர்யா அவர்களை அழைக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இங்க வந்து பிரசன்ட் மீடியா எல்லாரும் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி புது ப்ரொடக்ஷன், அதே மாதிரி புது டைரக்டர் பண்றாங்க. ஸோ நியூ ஃபேஸஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ஹெல்பிங் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சைத்தான் சைக்கிள் வருது திரைப்படத்தின் பாடலாசிரியர் திரு செங்கதிர் பாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ஒரு பாடலாசிரியர். என் பேர் செங்கதிர்வாணன். சைட்டான் தான் சைக்கிள் வருது, ஆனா வெற்றி பைக்கில் வருது. கூடிய சீக்கிரம் வெற்றி படமாக இது அமையும். எல்லாரும் வாழ்த்துக்கள், எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வெற்றிகரமா அமையறதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. படத்தின் தயாரிப்பாளர் லோகேஷ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுப்பிரமணிய சிவான இந்த இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அருண் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுல இருந்து நான் உங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அதே மாதிரி இயக்குனர் ஸ்ரீசெல்வி, லக்காமாட்டிகிச்சி படத்தோட கோரியோகிராஃபர், அதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இதுல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த சைத்தான் சைக்கிள் வருது படம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். ஊடகங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் தேவகுமார், லக்காமாட்டிகிச்சி படத்துடைய தயாரிப்பாளர் தேவகுமார் சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தர்ஷன், காந்தராஜ், அனைத்து ஆர்டிஸ்டுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றிங்க.